ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆங்கிலேய மைசூர் போர்களை பற்றி பார்க்கலாம். ஹைதர் அலி மற்றும் அவரோட பையன் திப்பு சுல்தான் இவங்க ரெண்டு பேருமே ஆங்கிலேயருக்கு எதிராக எப்படி வீரத்தோட போராடினாங்க அப்படிங்கிறது தான் இந்த மைசூர் போர்கள். 1761 கிட்ட ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தோட ஆட்சியில் வெற்றிகரமாக இருக்கார். ஓகேவா? மொத்தம் மைசூர் போர் மொத்தம் 4 போர் வந்திருக்கும். முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போர்னு வரும். இது எல்லாமே அதோட வருடங்கள், எந்தெந்த வருடம் நடந்துச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு முதல் மைசூர் போர். முதல் மைசூர் போர் என்ன காரணத்தினால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைதர் அலியோட வளர்ச்சி ஆங்கிலேயருக்கு பிடிக்கலை. அடுத்தது ஹைதர் பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட நட்புறவு பாராட்டினார். ஓகேவா? இதனால் 3 பேர் கொண்ட கூட்டணி ஒன்று ஹைதர் அலிக்கு எதிராக உருவாகுது. யார் யாரெல்லாம்னா, மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள். இந்த போர் எப்படி நடந்துச்சு, போரின் போக்கு என்ன அப்படின்னா, ஹைதராபாத் நிசாம் ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு பிரிட்டிஷ் படையை மைசூர் அட்டாக் பண்ணுறதுக்காக 1767 அனுப்புகிறாரு. ஆனால் ஹைதர் அலி தான் அங்கே ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் மங்களூரை கைப்பற்றுறாரு. இதனால் 1769 ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மார்ச் மாதத்தில் மெட்ராஸ் அட்டாக் பண்ண படை அனுப்புகிறாரு. ஸோ பிரிட்டிஷ்க்கும் ஹைதர் அலிக்கும் உடன்படிக்கை போடப்படுது 1769 ஏப்ரல் 4. இந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் மதராஸ் உடன்படிக்கை 1769. இந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணுறாங்கன்னா, பகுதிகளெல்லாம் திரும்ப அவங்கவுங்கள்ட்டே ஒப்படைச்சிடுறாங்க. இன்னொரு ஒப்பந்தம் போடப்படுது. மற்ற நாடுகள் தாக்குச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்படுது. அடுத்தது 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். எந்த வருஷம்னா 1780 1784 வரைக்கும் இருக்கு. இந்த போருக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1769 போட்ட உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அதை பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ணலை, மீறிட்டாங்க. அதே மாதிரி 1771 2 வருஷம் கழித்து மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மைசூரை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் இல்லையா, இவங்க பண்ணாததுனால பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணலை. ஹைதர் அலி ஆட்சிக்கு உட்பட்ட பிரெஞ்சு பகுதியான மாஹி அப்படிங்கிற பிளேஸை பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றிடுறாங்க. இதெல்லாம் தான் காரணம். இதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட கூட்டணி பிரிட்டிஷ்க்கு எதிராக உருவாகுது. யார் யாருன்னா, ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள். இந்த போர் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, 1781 சர் அயர்ஹுட் தலைமையில் ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் போர் நடக்குது. எங்கன்னா பரங்கிப்பேட்டை, போர்ட்டோ நோவான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க, ஹைதர் அலி தோக்குறாரு. அதே மாதிரி மைசூர் படைகள் சோளிங்கர் அப்படிங்கிற இடத்துலையும் தோற்று போகுது. இந்த சமயத்தில் 1782 புற்றுநோயால் ஹைதர் அலி இறக்குறாரு. அவருக்கு பின் அவரோட பையன் திப்பு சுல்தான் போரை வெற்றிகரமாக நடத்திட்டு வராரு. 1783 பிரிகேடியர் மேத்யூஸ் அப்படிங்கிற தளபதியை திப்பு சுல்தான் கைது பண்ணிடுறாரு. மங்களூர் உடன்படிக்கை 1784 போடப்படுது. 1784 மார்ச் 7 போடப்படுது. யாருக்குன்னா, பிரிட்டிஷ்க்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில போடப்படுது. இந்த உடன்படிக்கையின்படி பகுதிகளை ஒப்படைச்சிடணும், போர் கைதிகளையும் திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை போடப்படுது. அடுத்தது 3ஆம் மைசூர் போர் 1790 92 வரைக்கும். இதுக்கான காரணம் பார்த்தோம்னா, திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, பிரான்ஸு, துருக்கி இந்த நாடுகளுக்கெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக தூதுவரை சென்ட் பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. திருவிதாங்கூர் சமஸ்தானங்கிறது பிரிட்டிஷ் பகுதிக்கு உட்பட்டதாக இருக்கு. திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தாக்குறாரு. இதனால் 3 பேர் கொண்ட கூட்டணி திப்புவுக்கு அகைன்ஸ்டாக உருவாகுது. பிரிட்டிஷு, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள். இந்த போரோட போக்கு 2 வருடங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த போர் 3 கட்டங்களாக நடந்திருக்கு. காரன் வாலிஸ்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு போய் தாக்கிறதுக்கு தடையாக இருக்கிற மலை கோட்டைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா கைப்பற்றுறாரு.
ஸோ இதனால் பயந்த திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டார். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைன்னு 1792 போடப்படுது. ஸோ திப்பு இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆட்சி பகுதியில் பாதி அளவுக்கு இருக்கிறத பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும். இந்த போர் இழப்பீட்டு தொகையாக 3.6 கோடி பிரிட்டிஷ்க்கு கொடுக்க சொல்லியும் அவரோட 2 மகன்களையும் பிணை கைதிகளாக ஒப்படைக்கும்படியும் அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார் திப்பு சுல்தான். இந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் மலபார், குடகுமலை, திண்டுக்கல், பாரமஹால் அதாவது கோவை, சேலம் இந்த பகுதிகளெல்லாம் பெற்றாங்க. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1799. இதற்கான காரணம் என்னென்னா திப்பு சுல்தான் அவர் பட்ட அவமரியாதையை மறக்க முடியல. அதனால் அவர் அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு எல்லாமே தூது அனுப்புகிறாரு. எகிப்தோட போர் புரிச்சிட்டு இருந்த நெப்போலியன்ட்டையும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஜாக்கோபியன் கழகம்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே சுதந்திர மரம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடுறாங்க. இது எல்லாமே ஆங்கிலேயரை கோபமுறை செய்யுது. ஸோ இந்த போர் எப்படி நடந்துச்சுன்னா 1799 வெல்லஸ்லிக்கும் திப்புவுக்கும் நடக்குது. வெல்லஸ்லி ஜெயிக்கிறாரு, திப்பு தோக்குறாரு. திப்பு பின்வாங்கி ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போயிடுறாரு. 1799 மே 4 ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்படுது. திப்பு சுல்தான் என்னதான் வீரத்தோட போராடினாலும் அந்த போரில் கொல்லப்பட்டார். போருக்கு பின் மைசூர் என்ன ஆகுது அப்படின்னா கனரா, வயநாடு, கோவை, தாராபுரம் இந்த பகுதிகள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு போய் சேருது. மைசூர் அரியணை இந்து உயர்குடி மன்னரான 3ஆம் கிருஷ்ணராஜ உடையாருக்கு போய் சேருது. திப்புவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்படுறாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் கீப் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம மேக் பண்ணலாம். தேங்க்யூ.